மஞ்சுமலையோட வீட்டு வாசல்ல பேச்சு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. மஞ்சுமலையும் சுடலையும் திமிரா பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மஞ்சுமலையோட வீட்டுக்கு மாயாண்டி வராரு. மாயாண்டி மஞ்சுமலைய பார்த்து, மஞ்சுமலை என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் தங்கச்சி வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சு கதவை பூட்டுற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக அவளை நடுத்தரல நிறுத்தி அழகு பாப்பியாடா? ஏய் மாயாண்டி, சத்தம் போடாத. உன் வீட்டுக்குள்ள என் பொண்ணு பூங்கொடி கதறிக்கிட்டு நின்னப்ப உன் சத்தம் எங்க போச்சு? உன் வீட்டு தேவான என் பொண்ண வெளியே தள்ளுனா, நான் உன் தங்கச்சியை வெளியே தள்ளன. இதுக்கு பேரு தாண்டா பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்ங்கிறாரு. அடே, அங்க நடந்தது என்னன்னு தெரியாம குறைக்காதடா. விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என் வீட்டு வாசல்ல நின்னு ஊர் ஜனங்க முன்னாடி நியாயம் பேசி என் மருமகளை கௌரவமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தவன்டா இந்த மாயாண்டி. ஆனா நீ குடிச்சிட்டு வெறியேறி என் தங்கச்சி வம்புக்கு இழுக்கிற. மரியாதையா சொல்றேன், கதவை திறந்து என் தங்கச்சி உள்ள கூப்பிடு. இல்லைன்னா இந்த மஞ்சமலை குடும்பமே இன்னைக்கு சுடுகாட்டுக்கு தான் போகுங்கிறாரு. ஓஹோ, மிரட்டுறியா மாயாண்டி? உனக்கு சப்போர்ட் பண்ண இங்க யாரும் இல்ல. என் வீட்டுக்குள்ள என் பொண்டாட்டியை சேர்க்கறதுக்கும் சேர்க்காததுக்கும் ஏன் இஷ்டம். நீ இங்கிருந்து ஓடி போயிருங்கிறாரு மஞ்சமலை. அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த பேச்சு அழுகையை நிறுத்திட்டு ஆவேசமா மஞ்சமலை முன்னாடி வந்து நிக்கிறாங்க. யோ மஞ்சமலை, வாய மூடுயா. முதல்ல உன் வாய மூடு. பேச்சு, நீ என்ன பார்த்து வாய மூட சொல்றியா? பண்ண முன்னாடி என்னை எதிர்த்து பேசுறியா? என் கௌரவம் என்னாக இருக்குங்கிறாரு. கௌரவமா? உனக்கு என்னையா கௌரவம் வேண்டி கிடக்கு? இத்தனை வருஷமா இந்த ஊர்ல நீ கௌரவமா வாழ்றதுக்கு யாரையா காரணம்? இதே மாயாண்டி அண்ணன் தான். என் அண்ணன் மாயாண்டி தான். பேச்சு, என்ன பேசுற நீ? ஆமாண்டா, உண்மையத்தான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் சோறு போடுறது யாரு? எங்க அண்ணன் மாயாண்டி. இந்த வீட்டுல இருக்க உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உங்க அம்மாவுக்கும் உன் தங்கச்சிக்கும் அப்புறம் இந்த வெட்டி பையன் உன் மச்சான் சுடலைக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்து உங்க அத்தனை பேரோட வைத்தியம் கழுவுறது எங்க அண்ணன் மாயாண்டி தர காசுதான். மஞ்சமலை அவமானம் ஆயிடுச்சு அவருக்கு. வாய மூடுடி பேச்சுங்கிறாரு. நான் ஏன் வாய மூடணும்? இன்னைக்கு உன் கௌரவத்தை பத்தி பேசுறியே, இந்த வீட்டுல இருக்கிற நீயாச்சு இல்ல உன் தங்கச்சியாச்சு இதோ இந்த சுடலையாச்சு எவனாவது ஒருத்தன் ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிருக்கீங்களா? நயா பைசா சம்பாதிச்சிருக்கீங்களா? காலையில எந்திரிச்சு குடிக்கிறது, அப்புறம் எங்க அண்ணனை பழி வாங்கணும்னு சரி பண்றது. இதை தவிர்த்து வேற என்னடா கிழிச்சிங்க? நீங்க திங்கிற ஒவ்வொரு பருக்க சோறும் எங்க அண்ணன் போட்ட பிச்சை அப்படிங்கிறாங்க பேச்சு. என் பொண்ணு பூங்குடி மேல உனக்கு அவ்வளவு பாசமாடா? அவளுக்காக தான் நீ பழி வாங்குறியா? உன்னோட அந்த அசிங்கமான திமிரை திருப்திப்படுத்துறதுக்காக என் பொண்ணு பூங்கொடிக்கு ஒரு குடிகார கிழவன மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க துணிஞ்ச. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இது ஒரு முட்டாள், சுத்த முட்டாளுங்கிறாங்க. பாரு மஞ்சுமலை, நான் இப்பவே என் 2 பொம்பளை பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு எங்க அண்ணன் மாயாண்டி கூட வீட்டுக்கே போறேன். நாங்க அங்க போனா கௌரவமா ராணி மாதிரி வாழ்வோம். நான் இங்கிருந்து போயிட்டா எங்க அண்ணன் தர காசு நின்னுடும். அப்புறம் நீயும் மச்சான் சுடலையும் உன் குடும்பமும் ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம நடுத்தருவுல பட்டனையா கிடந்து நாய் மாதிரி சாவீங்க. எல்லாரும் வாயடிச்சு போயிடுறாங்க பேச்சியோட தைரியத்தை பார்த்து. இனிமே எங்க அண்ணன் மாயாண்டி முன்னாடி நின்று சத்தம் போட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓடி போய் வீட்டுக்குள்ள உட்காரையா. உன்னோட இந்த அக்கிரமமும் அநியாயமும் இதோட முடியுது. இது என் வீடு. இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உன் சம்மதம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. வேற எம சம்மதமும் தேவையில்லை. அண்ணன், நீ கவலைப்படாம வீட்டுக்கு கிளம்புன. உன்னோட இந்த தங்கச்சி தன்னை எப்பவுமே தற்காத்துக்கணும்னு நல்லாவே தெரியும். இவனுங்களை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புனன்னு சொல்றாங்க. பேச்சு இவ்வளவு தைரியமா பேசுறது கேட்டு மாயாண்டியும் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பொண்டாட்டி இப்படி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் சரி பொண்ணுகிட்ட கால் பண்ணி பேசுவோன்னுட்டு பூங்குடிக்கு கால் பண்றாரு மஞ்சமலை. அத்தா பூங்குடி, நல்லா இருக்கியாமா? அந்த மாயாண்டி வீட்டுக்காரங்க உன்னை எதுவும் பண்ணலையே? நீ வீட்டுக்குள்ள போயிட்டியா இல்லையாத்தா? அப்பா, நான் நல்லாதான் இருக்கேன்ப்பா. நான் இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. நான் எப்படியாத்தான் நல்லா இருப்பேன். நீ அங்க படுற கஷ்டத்தை நினைச்சு என் நெஞ்சே பிடிச்சிரும் போல இருக்கு. அந்த பாவி தெய்வான உன்னை வீட்டுக்குள்ள விடாம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி கதவை போட்டி உன்னை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி இருக்கா. இந்த விஷயம் என் காதுக்கு வந்தப்பவே என் ரத்தம் கொதிச்சுது. என் பொண்ணை ஒருத்தி நடுத்தரல நிக்க வைக்கிற அளவுக்கு அந்த மாயாண்டி குடும்பத்துக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படிப்பா தெரிஞ்சது? எப்படி தெரியாம போகும்? என் பொண்ணு அங்க கண்ணீரோட நிக்கிறப்ப இந்த மஞ்சமலை இங்க சும்மா கைய கட்டிட்டு உட்காந்துருப்பேனா? எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த மாயாண்டி வீட்டுக்கு வந்து அருவாளை தூக்கிட்டு கிளம்பலான்னு தான் பார்த்தேன். ஆனா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சும்மா வீண் சண்டைக்கு போக விரும்பல. அதனாலதான் எதிரிக்கு எப்படி வலிக்குமோ அப்படி ஒரு அடிய இங்க நச்சுன்னு கொடுத்திருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? அங்க என்ன பண்ணீங்க? அவங்க உன்ன எப்படி வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சு கதவை பூட்டினாங்களோ அதே மாதிரி அந்த மாயாண்டியோட தங்கச்சி என் பொண்டாட்டி பேச்சிய நான் வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சு கதவை பூட்டிட்டேன். அவ அழுதுகிட்டு கதவை தட்டிட்டு நடுத்தரல நின்னா. அவ கஷ்டப்படுறத பார்த்து அந்த மாயாண்டி குடும்பம் துடிக்கணும்னு
என் பொண்ணு பட்ட அவமானத்துக்கு அவங்க தங்கச்சி இங்க அசிங்கப்படட்டும் நிக்க வச்சேன். என்னப்பா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னால ஒரு பாவம் அறியாத அம்மாவுக்கு ஏன்பா இந்த தண்டனை கொடுத்தீங்க? நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்ற? அவங்க உன்னை பண்ணது மட்டும் சரியா? அவங்க எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா வாழக்கூடாதுடா. அதுக்காக தான் உன்னை அந்த வீட்டுக்குள்ள மருமகளா அனுப்பி வச்சிருக்கேன். நீ அங்க இருக்கிற யாரையும் சும்மா விடக்கூடாது. அவங்க நிம்மதியை குலைக்கணும். நீ அவங்கள பழிவாங்கணும் அத்தாங்கிறாரு. அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிற தெய்வான மட்டும்தான் என் மேல இருக்கிற கோவத்துல கதவை பூட்டி வெளியே தள்ளினாவளை தவிர்த்து மத்தபடி மாயாண்டி மாமாவோ அத்தையோ யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதுப்பா. நீ ரொம்ப வெள்ளந்தியா பேசுற பூங்குடி. அவங்க எல்லாரும் உங்ககிட்ட நடிக்கிறாங்க. இல்லப்பா, மாமா வெளியூர் போயிட்டு வந்ததும் விஷயம் தெரிஞ்சு உடனே ஊர் முன்னாடியே தேவானியே வெளுத்து வாங்கிட்டாரு. இனிமே என் மருமகள் ஒரு வார்த்தை தப்பா பேசினாலோ இல்ல அவளை கஷ்டப்படுத்தினாலோ என் முடிவு வேற மாதிரி இருக்கும்னு தேவானிக்கு வார்னிங் கொடுத்துட்டு என்னை ரொம்ப அன்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாருப்பா. ஆனா நீங்க ஏன்பா அம்மாவை நிறுத்தி பழி வாங்குறீங்க? உங்களுடைய என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? அந்த மாயாண்டி நல்லவன் என் முன்னாடியே சான்றிதழ் கொடுக்குறியா? அவன் நல்ல ஒரு மனுஷனா? அந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு ஃபேமிலி. உங்ககிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்துறாங்க. நீ அவங்க பேச்சையோ அவங்க அன்பையோ ஒருபோதும் நம்பாத. அப்ப நான் யாரையும் நம்பி ஏமாறல. இங்க இருக்கிற தேனி என்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கா தெரியுமா? எனக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ பார்த்து பார்த்து செய்யறாப்பா. இந்த நல்ல குடும்பத்துக்கு போயா நான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணணும்னு என் மனசாட்சியே என்ன உறுத்துதுப்பா. மனசாட்சியா? அந்த மாயாண்டி குடும்பத்துக்கிட்ட நீ மனசாட்சி பார்க்காத ஆத்தா. உங்க அப்பா இங்க ஒரு கை இல்லாம ஊனமா நடுத்தருல நிக்கிறதுக்கு யார் காரணம்? அந்த மாயாண்டி தாண்டா காரணம். இத்தனை வருஷமா நான் படுற கஷ்டமும் வேதனையும் உனக்கு தெரியாதா பூங்குடி? அப்பா, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும்பா. தெரியாது, உனக்கு முழுசா தெரியாது. அந்த மாயாண்டி எனக்கு பண்ண துரோகத்தை கொடுத்த கஷ்டத்தை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். அது மட்டுமா, என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவை அடிச்சே கொண்டானுங்களடா அந்த பாவிக. எங்க அப்பாவோட மரணத்துக்கு நான் இன்னும் பழி வாங்காம குற்ற உணர்ச்சிலேயே ஆத்திரத்திலயும் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பாவை கொண்டுட்டு என் கைய உடைச்சிட்டு அவங்க மட்டும் இந்த ஊர்ல கௌரவமா பெரிய மனுஷங்க மாதிரி வாழ்றாங்க. அவங்க பண்ண துரோகத்துக்காக தண்டனையை நீ அங்கிருந்து கொடுத்தே ஆகணும் பூங்குடி, மறந்துடாத. அப்பா, நான் சொல்றது கேளுங்க. நீங்க பட்ட அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருந்து சரியான முறையில பதில் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. தயவு செஞ்சு அம்மாவை இதுக்கு மேல எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க பாவம்ப்பா. ஆத்தா, நீ அவங்க மேல பாசப்பட்டு உன்னோட லட்சியத்தை மறந்துடாத. அந்த மாயாண்டி ரொம்ப தந்திரக்காரன். உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினா உடனே எனக்கு போன போடு. இந்த மஞ்சமலை என்ன பண்ணுவான்னு பாரு. தப்புங்கடி, இங்க உங்க அம்மா பேச்சு என் நெஞ்சு மேல மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாடா. மாயாண்டியோட தங்கச்சின்னு அவன் நிரூபிச்சுட்டான். அந்த வீட்டுல நீ அவங்களுக்கு சோறு போடுற வேலைக்காரியா இருக்காத. எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்து அந்த மாயாண்டியோட கௌரவத்தை மொத்தமா சல்லி சல்லியா உடைச்சு என் காலடியில போடுடா அப்படிங்கிறாங்க. அப்பா, இன்னும் உங்க கண்ணுல மறிவாங்குற வெளியே அடங்கலையா? அம்மா, இன்னைக்கு உங்க முகத்திரையை கிழிச்சது பத்தலையா? எனக்கு சாப்பாடு போட்ட கைக்கு துரோகம் பண்ண சொல்றீங்களா? உங்களுடைய என்னடி எதிரிக்கு வக்காலத்து வாங்குற? எதிரி இல்லப்பா, அவங்கதான் நமக்கு சோறு போட்டவங்க. இனியும் அந்த மாயாண்டி மாமாவையோ அத்தையோ காயப்படுத்த நீங்க சரி பண்ணனா நான் இங்க மருமகளா இருக்க மாட்டேன். உங்க மேல பாயிர காலியா மாறுவேன். இதுக்கு மேல மாமா குடும்பத்துக்கு நீங்க ஒரு கெடுதல் நினைச்சாலும் இந்த பூங்கொடி உங்க முகத்துல முழிக்க மாட்டா. இது என் கடைசி வார்த்தைப்பான்னு சொல்றாங்க. அப்பா, நீங்க என் பேச்சு கேக்குறதா இருந்தா கேளுங்க. நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன்ப்பா அப்படின்னு விரக்தியில பூங்கொடி போனை வச்சிடுறாங்க.